அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் 5 முக்கியமான கொஸ்டின் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர். ஆன்சர் அண்ணாமலையார். காவடி சிந்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் அண்ணாமலையார். கொஸ்டின் 2, ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி. ஆங்கிலேயரை எதிர்த்து ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண்மணி வேலு நாச்சியார். கொஸ்டின் 3, தீண்டாமை ஒழிப்பு பற்றி அரசியல் குறிப்பிடும் விதி எது? தம்பி யாரு? சென்னை பக்கமா? நம்ம பையன் இந்த தொழில் கத்துக்கு வந்துருக்க. தம்பி, நம்ம ஊரு வழக்கு வழக்கங்கள் எப்பயுமே மறந்துடுறாங்க. நான் என்ன குழந்தையா? பிளாஸ்டிக் கப்ல கொடுக்குறான். அவன் எனக்கு கொடுத்தான், பிளாஸ்டிக் கப்ல கொடுத்தான். அவன் என்ன சொல்ல வரான் புரிஞ்சுதா அவனுக்கு? இந்த பார், இந்த டீ, கண்ணாடி கிளாஸ், பிளாஸ்டிக் கிளாஸ், இது எல்லாமே வெள்ளக்காரன் கொண்டு வந்து இவனுக்கு அதை வச்சுட்டு நம்ம ஜாலி பண்ணி காட்டுறாங்க. நீங்க மூஞ்சி ரிசர்ச் வர வேண்டியதானே? ஆன்சர் விதி 17. தீண்டாமை ஒழிப்பு பற்றி குறிப்பிடும் விதி 17. கொஸ்டின் 4, அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவர் யார்? அப்படி சொல்லியே போனா பக்கத்து கோயிலுக்கு சச்சிதானந்த சாமிகள் வந்திருக்காரு, அவர்கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்கினா ஐஸ்வர்யா கிடைக்குன்னு சொன்னேன். நீ என்னடா அது சச்சின் புரிஞ்சுக்கிட்டு ஆர்டர் எடுத்துட்டு ஐஸ்வர்யா தேவை எப்படி இருப்பாங்க? வடிவே சொல்ற மாதிரி சின்ன புள்ளத்தனமாவே இருக்கு பாருங்கப்பா. ஆன்சர் சச்சிதானந்த சின்ஹா. அரசியல் நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தின் தற்காலிக தலைவர் சச்சிதானந்த சின்ஹா. கொஸ்டின் 5, தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் உவாமை விளக்கும் பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. ஆன்சர் பாசம். தான் ஆடாவிட்டாலும் தன் தசையாடும் உவாமை விளக்கும் பொருள் பாசம். ஆப்ஷன் பி சரியான விடை. இந்த வீடியோ பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோ பதிவு சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.